நம்ம தமிழ்நாடு வந்து 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அந்த கடனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம்? இது வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, சாலைகள் எப்படி பெருக்கியிருக்காங்க, தொழிற்சாலை எப்படி பெருக்கியிருக்காங்க. இந்த அடிப்படையில் அதாவது இது எப்படின்னா காங்கிரஸை உடைச்சிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார்ல, அந்த மாதிரி வந்து அவரை ஒரு முன்மாதிரி மாதிரி வச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பொதுமக்கள் எல்லாருமே கேட்கறது, அதாவது அரசு மருத்துவமனை வந்து நாங்க டாப் லெவல்ல வச்சிருக்கோம், நீங்க முதல்ல அங்க அட்மிட் ஆகணும். ஆமா, நீங்க முதல்ல அங்க அட்மிட் ஆகணும். நீங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த அரசு பள்ளியில சேர்க்கணும். இப்ப வந்து திமுக அரசு பண்ணிட்டு போயிருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ் உங்களை நம்பி இருக்காங்க, பெரிய நம்புறாங்க, கொத்து கொத்தா ஓட்டு போட்டிருக்காங்க. குடும்பமாக நீங்க திரும்ப குடும்பமே உங்களுக்கு வாக்களித்து, அதனாலதாங்க வாக்கு வந்து கிட்ட நெருங்க முடியாம போயிட்டு இருக்கு. 40% கடந்து போயிட்டு இருக்காரு. யாருமே இதை ப்ரெடிக்ட் பண்ணல சார். இத்தனை 14 கருத்து கணிப்புகள் வந்தது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. ஒரே ஒரு கருத்து கணிப்பு, ஒரே ஒருத்தர் மேக்ஸிமம் அவங்க எல்லாரும் செஞ்சாங்க. ஆமா, அவங்க கணித்ததுதான் இப்ப சரியா இருக்கு. அவங்க ஒருத்தர் தான் சொன்னாங்க தாவேகா வெற்றி பெறும் என்று. சார் இப்ப இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடி தாவேகா வருது, விஜய் தலைமையில் ஆட்சி அமையப்போட சூழல்ல இப்ப காவல்துறையினுடைய பங்களிப்பு என்பது இதுல வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு தேவைப்படும். ஏன்னா அவர் போராட்டங்கள்லாம் பெரிய கூட்டம் கொடுது. அவர் எது பலமோ அதுவே தான் பலகீனம். மிகப்பெரிய கூட்டம் தான் அவருக்கு டூ குட் டூ பேடுமாங்க ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்தில். அவருக்கு எது பலமோ ஒரு சாதாரணமாக ஒரு மக்களை போய் சந்திப்பதில் அவர் பல்வேறு சிரமங்கள் இருக்கு. இதற்கு காவல்துறை வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதையும் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதையும் உயிர் சேதாரம் ஏற்படாமல் பாதுகாப்பதும் பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கியது காவல்துறை.